ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உன்னை நீ அறிந்து கொள். நம்மளை யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு கருத்தே. என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ரொம்ப படித்த ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் நிறையா பக்கம் போய் நிறையா ராஜாக்களை பார்த்து நிறையா அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நிறையா ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவரை தேடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய அந்த டிபேட் விவாத மேடைகளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் தான் பெரிய அறிஞர், பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பாராட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து பஸ்ஸெல்லாம் இல்லை இல்லையா, நடந்து தான் போகணும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இவரும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நடந்து போயிருக்கிறாரு. அப்போ போகிற வழியில் பயங்கரமாக தண்ணி தாகம் எடுத்துருச்சு இவருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு கிராமம் இருந்திருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு ஊர் கோடியில் ஒரு கிணறு. அந்த கிணத்துல ஒரு லேடி தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்திருக்குது. இவருக்கு அப்பாடா போய் தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட போய், அம்மா தாயே ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மாவும் கண்டிப்பாக தர்றேன் மகனே அப்படி சொல்லி கொடுத்துட்டு, யாரப்பா நீ அப்படின்னு கேட்டிருக்குது. இவர் தான் மெத்த படித்த மேதாவியாச்சே. அந்த பொம்பளையை பார்த்தா பட்டிக்காடு மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதனால் இவர் என்ன நினச்சிருக்கிறாரு, இந்த அம்மா பட்டிக்காடு மாதிரி இருக்குது, இதுக்கு நம்ம யாருன்னு சொன்னால் புரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் ஒரு யாத்ரீகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சாம்மா, என்னப்பா சொல்கிற நீயே, உலகத்தில் 2 பேர் தான் யாத்ரீகர்கள். யாத்ரீகள்னால் வந்துட்டு போகிறவங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க தான் சூரியன் காலையில் சாயங்காலம் போயிடுவார், சந்திரன் சாயங்காலம் காலையில் போயிடுவார். உலகத்துலேயே இந்த 2 யாத்திரைகள் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அடடே அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருப்பா அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா கேட்டிருக்குது. உடனே நான் ஒரு விருந்தாளிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லிச்சம்மா, என்னப்பா சொல்கிற நீ, உலகத்திலே 2 பேர் தான் விருந்தாளிகள். ஒன்று இளமை, இன்னொன்று செல்வம். இவங்க தான் வந்தால் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போகிறவங்க. உன்னை விருந்தாளின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி, விருந்தாளின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. உடனே இவர் சொன்னாரம்மா, அம்மா நான் ஒரு பொறுமைசாலின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவுக்கு மறுபடியும் சிரிப்பு வந்துருச்சு. என்னப்பா சொல்கிற, நீ ஒரு பொறுமைசாலியா? உலகத்திலே 2 பேர் தான் பொறுமைசாலி. இன்னொன்றும் பூமி. நம்ம எத்தனை தூரம் தோண்டினாலும் அது அப்படியே இருக்கும், நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது பூமி. இன்னொன்று மரம், தன்னை வெட்டினவனுக்கே நிழல் கொடுக்குது பாரு மரம். அந்த 2 பேர் தான் உலகத்திலேயே பொறுமைசாலி. உன்னை போய் பொறுமைசாலின்ற, இந்தளவு நீ பொறுமைசாலியா அப்படின்னு கேட்குது. இவருக்கு ஒரே இது, இன்னும் அடக்கவே முடியல. என்னடா இது, இந்த அம்மா என்ன சொன்னாலும் இப்படியே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னங்கிறாரு. இந்த அம்மா கேட்குது, நீ யாருன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குது. உடனே அவர், அம்மா நான் ரொம்ப பிடிவாதக்காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். இந்த அம்மா சொல்லுது, பிடிவாதக்காரனா? உலகத்துலேயே பிடிவாதக்காரங்க 2 பேர் தான் தம்பி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நகம், என்னதான் வெட்டினாலும் பிடிவாதமாக வளர்ந்துட்டே இருக்கும். இன்னொன்று நம்ம தலைமுடி, நீ என்னதான் முடியை வெட்டினாலும் அதுவும் பிடிவாதமாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த 2 பிடிவாதக்காரங்க மாதிரி நீயும் ஒரு பிடிவாதக்காரன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குது. இவருக்கு ஒன்றும் சொல்லவே முடியல. மெத்த படித்த மேதாவி ஒரு பட்டிக்காட்டு பொம்பளைகிட்ட போய் தோத்துட்டு நிற்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது மறுபடியும், நீ யார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அம்மா என்னை முட்டாளுன்னு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது பயங்கரமாக சிரிச்சிட்டு, உலகத்திலே 2 முட்டாள் தாப்பா இருக்காங்க. ஒன்று அறிவில்லாமல் ஆட்சி செய்கிற அரசன், இன்னொன்று அந்த அரசனுக்கு கீழே ஆமாஞ்சாமி போடுற மந்திரி. உலகத்திலேயே இந்த 2 பேர் தான் முட்டாள். ஆனால் உன்னை பார்த்தா அரசன் மாதிரியோ இல்லை மந்திரி மாதிரியோ தெரியலையே, யார் நீ அப்படின்னு கேட்குது. இவர் அப்படியே பயங்கரமாக மயங்கிட்டார். என்னடா அது, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்மளால் ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மா காலில் நெடுஜான் கிடையாது விழுந்துட்டார். அம்மா தாயே என்னை மன்னிச்சிருங்க, உலகத்திலே எனக்கு தான் நிறையா தெரியும் நினச்சி கர்வத்தோடு இருந்தேன். 5 நிமிஷத்தில் என் கர்வமெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் யாரம்மா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த அம்மா தான் சரஸ்வதி தேவி. சரிங்களா? ஸோ நம்ம இப்போல்லாம் நிறையா படிக்கிறோம் இல்லையா, காளிதாஸ் எழுதினார், காளிதாஸ் ஒரு பெரிய கவிஞன்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா, அவர் தான் காளிதாஸ். அவருக்கு காட்சி கொடுத்தவங்க தான் அந்த சரஸ்வதி தேவி. சரிங்களா? ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமிரு பிடிச்சி இருக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க